ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கூகுள் க்ரோம் வெப் ப்ரௌசர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு சிஸ்டத்தில், அதாவது நியூவாக ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண சிஸ்டத்தில் எப்படி கூகுள் க்ரோம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த விண்டோஸ் 10, இந்த விண்டோஸ் 10ல் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ரௌசர் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அஃபிஷியல் வெப்சைட்டான google.com வெப்சைட் போங்க. ஸோ இதில் போய்ட்டு இங்கே கூகுள் க்ரோம் டவுன்லோடுன்னு அடிங்க. கூகுள் க்ரோம் டவுன்லோட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறையா லிங்க் வரும். ஸோ இதில் ஆஃபீஷியல் வெப்சைட் google.com இந்த வெப்சைட்டை எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் க்ரோம் அப்படின்ட்டு வரும். இதிலே டிஃபால்ட்டாக உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு என்ன வெர்ஷன் தேவையோ அதுவே செலக்ட் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் வேணும், அதில் அப்டேட் வேணும் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் க்ரோம் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆயிரும். சில நேரம் அந்த டவுன்லோடு கிளிக் பண்ணியும் வராமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த யுவர் டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இந்த டவுன்லோட் க்ரோம் மேனுவலி அது மேலே கிளிக் பண்ணிங்கனாலும் டக்குன்னு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் இதெல்லாம் வித்தின் செகண்ட்ஸ் தான் குயிக்காகவே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன வேணுமோ, ஜிமெயில் டிஃபால்ட்டாக இருக்கும், யூடியூப் டிஃபால்ட்டாக இருக்கும், மேப்ஸ், நியூஸ், ட்ரான்ஸ்லேட் உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் நீங்கள் என்னென்ன பேக்ரவுண்டு ஏதாவது செட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்ன பேக்ரவுண்டு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ செட் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் உங்கள் பிசியில் வந்து கூகுள் க்ரோமை டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா செட்டு டிஃபால்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வரும் இந்த லிஸ்ட்டில். ஸோ அந்த ப்ரௌசர் மேலே மைக்ரோசாஃப்ட் எட்ஜு ஃபஸ்ட்டு இருந்ததுனால டிஃபால்ட்டாக அது இருக்குது. அது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்விட்ச் டு எனிவே அவங்க சொல்லுவாங்க ட்ரை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நியூ இட் ஃபாஸ்ட் அண்ட் பில்டிங் விண்டோஸ் 10ன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அது மைக்ரோசாஃப்ட் இன்பில்டு. ஸோ நீங்கள் கூகுள் க்ரோம்லேயும் ஸ்விட்ச் டு எனிவே கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் க்ரோம் டிஃபால்ட் ஆகிருங்க. ஸோ உங்களுக்கு யுவர் க்ரோம் இஸ் ரெடி. நீங்கள் இப்போ ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மெயின் பேஜு நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியும் ப்ரௌஸ் பண்ணலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ எப்படி என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளே பண்ணி பார்த்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேங்க்ஸ்.